Hey guys, welcome back to our channel. So என்னடா இப்படி தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்ல வந்தேனே மறந்துடுறதா, ஊருக்கு போகிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு யாருமே என் ரூமில் இல்லை. நான் இன்னைக்கு தனியாக இருக்கிறனால ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். நிறைய பேர் என்கிட்ட கெட் ரெடி வித் மீ மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அண்ட் எனக்கு தெரியாதவங்க 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஓகே கெட் ரெடி வித் மீ மாதிரி போடலாம்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு அது ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக லைக் ஆக்சசரிஸ்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே காமிக்கிறது எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நான் நைட் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நைட்லாம் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி மேக்கப் ஐலைனர் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு தூங்குறது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது பண்ணவும் மாட்டேன். மோஸ்ட்லி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து ஒரு சில சின்ன நான் சன்ஸ்க்ரீனும் போடுவேன். ஏன்னா நான் அதுதான் போடுவேன். எனக்கு அதுதான் வந்து என்னோட மேக்கப்னா மேக்கப் கிடையாது, ஸ்கின் கேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் இன்றைக்கி வந்து காமிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் அண்டு நான் என்ன போடுறேன் அப்படின்றது. சன்ஸ்க்ரீனும் போடுறேன் இன்றைக்கி அண்ட் ஐலைனர். இதெல்லாம் தான் என்னோட மேக்கப்னா அதான், என்னோட கெட் ரெடி வித் மீனா அதான். ஸோ அதை வந்து ஜஸ்ட் சின்னதாக காமிக்கலாம்னு நினச்சேன். அண்ட் நான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரூமில் யாருமே இல்லாதனால ஃப்ரீயாக வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய லேப்டாப், என்னோடய ஆஃபீஸ் லேப்டாப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன எல்லாமே வந்து ஓகே பேக் பண்ணிவிட்டு சார்ஜர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். பட் இப்போ வந்து டைம் 1 o'clock, எனக்கு ஈவினிங் 7 o'clock தான் வந்து பஸ். ஸோ இப்போ வந்து நான் போய் கீழே போய் சாப்பிடணும். இங்கே சாப்பாடுன்னு சொன்னால் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. பிஜி ஃபுட் தெரியும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு. ஸோ என்னமோ தெரில, வீட்டில் வந்து சாப்பிட்டு அந்த வீட்டு ஃபுட்டே போதும்னு தோணுது. ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் டெய்லி ரைஸ் தால் சாப்பிட்டு எனக்கு வந்து போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேக் வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இங்கே வந்து என்னோடய பெட்டில் வந்து நான் லேப்டாப் வந்து ஓப்பனில் வச்சு நான் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாம் ஃபோல்ட் பண்ணிட்டு போகணும். என்னோடய ரூம்மேட்ஸ்லாம் அவங்க கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த ஏரியாலாம் பார்க்காதீங்க, பார்த்தாலே செத்துருவீங்க. ஆக்சுவலி ரூம் டூர் மாதிரி எனக்கு போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இந்த ரூமை பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. அப்படி தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா இது சின்ன ரூம், ரொம்ப கன்ஜஸ்டடான ரூம்னால நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள் வைக்க முடியுது. ஸோ லைட்டாக உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் கிடச்சிருக்கும் எப்படி எங்கள் ரூம் அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய பெட்டு. நான் இதுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட் போட்டிருப்பேன். அந்த பெட்ஷீட் அப்படியே வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இதுவுமே இனி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இது நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வாஷ் பண்ணேன். ஸோ அது வந்து வாஷ் பண்ணி கொஞ்ச நாள் ஆனாலும் அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு என்னோடய பில்லோ மேலே வச்சுட்டு போக வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டேன். இனி வந்து போய் சாப்பிடணும் கீழே. A few moments later. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னை அப்படியே போய் பாடி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எஸ், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ. ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க. எஸ், செட்டப்பாக வந்து உட்காந்தாச்சு. ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், இதை போடணும். நான் ஃபஸ்ட் வீடியோ இந்த கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோஸ் முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அதாவது இது ஜஸ்ட் இந்த முடி ஃப்ரெண்டை விழாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஏன் கொண்டை போட்டால் ஏன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் கொண்டை போட்டாலும் வந்து ஃப்ரெண்டில் விழும். இது போட்டால் விழவே விழாது. ஸோ அதுக்காக நான் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன். ஜஸ்ட் யூஸ்ஃபுல் திங் இது எல்லாமே. ஓகே, ஸோ
இனி நம்மளோட ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட இந்த பேக்குக்குள்ளே தான் வந்து நான் எல்லா திங்ஸுமே வச்சுருக்கேன். இது அண்ட் இது ரெண்டுக்குள்ளே தான். நீங்கள் பார்த்தா நினைப்பீங்க நிறைய இருக்குன்னு, ஆனால் எல்லாமே ரிப்பீட்டடாக தான் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு திங் எடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா சிரம். சிரம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். பேக்ரவுண்ட் இக்னோர் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் யூஸ் பண்ணுற சிரம் எது அப்படின்னா L'Oreal Parisோட ரெவிட்டாலிஃப்ட் ஹைலரானிக் ஆசிட் சிரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறதுனால உங்களுக்கு திருப்பி தெரியும். பட் வந்து L'Oreal Parisோட ஒரு ஹைலரானிக் சிரம் இதுதான் நான் வந்து கண்டினியூஸாக இப்போ ஒரு 8 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இதுதான். ஆக்சுவலி இது ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து கொட்டிடுச்சு. கொஞ்சம்லாம் எப்படி கொட்டிடுச்சு, ஏன்னு தெரில, எப்படி கொட்டுச்சுன்னே தெரில. இதில் ஏதாச்சும் ஹோல்டு இருக்கா அப்படின்னு தெரில. நான் பார்த்தேன் டைட்டாக தான் க்ளோஸாக இருந்துச்சு, பட் சம்திங் கொட்டிடுது கொஞ்சம். அதனால ஃபுல்லு கம்மியாயிடுச்சு. இதோட ரேட்டே ரொம்ப அதிகம். அதனால் நான் வந்து இதை பார்த்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்த மாதம் தான் வாங்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதம் பார்த்து நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சிரம் தான் நான் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இது இருக்குல்ல, இந்த திங் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டச் பண்ணிட்டு உள்ளே வைக்கும்போது இது வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் நான் டச் பண்ணாமல் தான் வைக்கிறேன். ஒரு தடவை டச் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை, நான் அடிக்கடி டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக கழுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கணும். நான் இதை வச்சே நான் வந்து கழுத்துக்கும் அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு இங்கே அப்படியே கொட்டுது, சிந்துது. இதை வந்து இப்படி டேப் பண்ணி அப்படியே வந்து ஸ்கின்குள்ளே அப்படியே போகணும். அதனால என்னோட சிரம் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதை ரொம்ப டேப் பண்ணி உள்ளே போகணும். போனதுக்கு அப்புறமா நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலி நான் சின்னது தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து இடம் பத்த மாட்டேங்குது இந்த ஒரு பேக்குள்ள. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக வாங்கிக்கலாமே அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ரேட் ரொம்பவே கம்மி. ஆக்சுவலி 59 தான் இதோட ரேட்டு. பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப செம்மையான ஒரு மாய்ஸ்சரைசர். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இதை தான் வந்து ட்ரை பண்ணுங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தான் ட்ரை பண்ணணும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின், எனக்கு ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் நிறைய போடுங்க, ஆயில் ஸ்கின்னாக கம்மியாக போடுங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து கண்டிப்பாக போடணும், ஃபார் ஷுர் போடணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் எது அப்படின்னா அக்வாலஜிக்காவோட லிப் பாம். என்கிட்ட எந்த ஒரு பாக்ஸுமே நான் வந்து தூக்கி போட மாட்டேன். அது ஏன்னு தெரில, எனக்கு வந்து எப்போவுமே பாக்ஸோடு எல்லாமே இருக்கும். நான் எல்லாமே மோஸ்ட்லி பாக்ஸோடு தான் வச்சுருப்பேன். பாக்ஸோட கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே பாக்ஸோட தான் நான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி நான் பாக்ஸோட தான் யூஸ் பண்ணுறேன். இது வாங்கி வந்து ஒரு 6 months மேலே ஆயிருக்கும். பட் இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது. இன்னும் அதில் இருக்குது. நான் டெய்லியில் ஆஃபீஸ் போகும்போது வெளில போகும்போது எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் அது இப்போ வரைக்கும் இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லிப் பாம். ஸ்மெல்லும் நல்ல ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப ஸ்மெல்லும் இல்லை, ரொம்ப அடிக்கிற மாதிரியான ஸ்மெல் இல்லை, பட் சூப்பராக இருக்குது. எஸ், லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்களோ போடலையோ அதெல்லாம் செகண்டரி. பட் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவும் பெங்களூரில் வந்து சில் கிளைமேட்னால ஸ்பீடாக வந்து இந்த லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிடுது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து வாவோட சன்ஸ்க்ரீன். இதில் வந்து ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருக்கிற வாவோட சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து பாட்டிலில் கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அவங்க பாட்டிலில் கொடுக்கறது இல்லை, இப்படி ஒரு டியூப்பில் தான் கொடுக்குறாங்க சன்ஸ்க்ரீன். ஆனால் எனக்கு அந்த பாட்டில் தான் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ரொம்ப அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. நான்
இது இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் இப்போ கம்மியாக தான் அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ட்ராவல் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது, நான் போடவும் மாட்டேன், அப்ளை பண்ணவும் மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து வெளியே போகும்போது தான் வந்து எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். நைட்டும் அப்ளை பண்ணுவேன் வெளியே போகும்போது. பட் தூங்குறதுக்கு டைம்லாம் நான் அப்ளை பண்ண மாட்டேன். இது ட்ராவல் நான் தூங்க தான் போகிறேன், ஏன்னா நைட் ட்ராவலில். ஸோ நான் தூங்க தான் போகிறேன், அதனால் நான் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ரொம்பலாம் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கல. 3 fingers இந்த மாதிரிலாம் இல்லை. நான் 3 fingersலாம் பார்க்க மாட்டேன், ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணுவேன். அப்படி தான் நான் வந்து மோஸ்ட்லி பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் கம்மியாக அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது வேணாம் ஆக்சுவலி. நான் சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி நான் போடல, நான் ட்ராவல் பண்ணுறதுனால. வெளியெல்லாம் போகும்போது நிறைய அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சுவலி மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன், அதனால் வந்து இது போட்டதுக்கப்புறம் ஒரு நல்லா இருக்கும் ஃபேஸ். அவ்வளோதான். இன்றைக்கி நான் ரொம்ப போடல, இவ்வளோ தான் போடுறேன். இதை நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது போட்டதுக்கு அப்புறமே ஃபேஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா இது மேட் ஃபினிஷ்னால அப்படி தெரியுது. தெரியுதா ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ்? இவ்வளோதான், சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஐப்ரோ வரைவேன். பட் இன்னைக்கு ஐப்ரோ வரைகிற மாதிரி யோசிக்கிறேன். நான் ஐப்ரோ வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுற திங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பவுடர். ஆக்சுவலி இது என்ன பிராண்ட்? ஆக்சுவலி இது ஹிலாரி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ பவுடர் பேலட். ஸோ இது ஃபுல்லாக கொட்டிடுச்சு ஆக்சுவலி நிறைய. ஸோ அதனால் எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் என்ன சொல்ல டிஷ்யூ எல்லாம் வச்சு தான் எனக்கு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் கலர் திங் வந்து கீழே விழுந்து எல்லாம் உடஞ்சி எல்லாம் கீழே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுதான் ஐப்ரோக்கான ஒரு பவுடர், ஐப்ரோ ட்ராயிங் பவுடர். ஹிலாரி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஐப்ரோ ட்ராயிங் பவுடர். இதை வச்சு நான் ஐப்ரோ வரைவேன். நான் காமிச்சு தரேன் ஐப்ரோ வரைகிறது. பட் இது கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணும். கீழே விழுந்துச்சு அப்படின்னா நான் போட்டிருக்கிறதும் கொஞ்சம் ஒயிட் ட்ரெஸ் மாதிரியா, ஸோ என் மேலெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா ஃபுல் பிளாக் ஆயிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் தான் போகும். எனக்கு இப்போ வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. வாஷ் பண்ணாலும் இப்போல்லாம் எனக்கு கிடைக்காது, அதனால் இப்போல்லாம் எனக்கு காஞ்சி கிடைக்காது. அதனால நான் வந்து இதை வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், என் கையிலே இப்போ ஆயிடுச்சு. நான் கையில் தொட்டதுக்கு என் கையிலே வந்து ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், என் உடம்பெல்லாம் ஆச்சுன்னா அவ்வளோதான். நான் போய் வந்து டிஷ்யூ எடுத்துகிட்டு வரேன். எஸ், நான் டிஷ்யூ தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இப்படி தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாக இந்த பிளாக் திங் வந்து ஃபுல்லாக உடஞ்சி இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஸ்பூலி கூட யூஸ் பண்ண முடியலை, ஏன்னா அது கையில் ஃபுல்லாக ஆகுது. அதனால் நான் யோசிக்கிறேன். இப்போ தான் உடஞ்சிச்சு ஒரு 1 week முன்னாடி. நான் அதுக்கப்புறமா வெளியே எங்கேயும் போகலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணல. பட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங். எனக்கு ஆல்ரெடி ஐப்ரோ வந்து திக் தான். எனக்கு வந்து நேச்சுரலாகவே என் ஐப்ரோ கொஞ்சம் டார்க் தான். இப்போ நான் இதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா இன்னும் டார்க் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபுல் வந்து அந்த பிளாக் மட்டுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதான் நான் இதை அப்ளை பண்ணுமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிப்போம். இது எனக்கு நான் இன்னொரு பேலட் வாங்குவேன். ஸோ அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து தெரியலை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்பூலி ஃபுல்லாகவே வந்து அந்த பிளாக் கலர் அந்த ஐப்ரோ ஷேடோ வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது ரொம்ப டார்க் பிளாக்னால நம்ம வந்து தொட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பூலிலேயுமே ஃபுல் பிளாக், கையில் ஃபுல்லாக பிளாக் ஆகும். நான் வரைஞ்சேன் அப்படின்னா என் புருவம் பார்க்குறதுக்கு ஏதோ பேய் மாதிரி இருக்க போகுது. அதனால நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி சேஃபாக அப்படியே தொடச்சு உள்ள வச்சுருவோம். ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதனால அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். கையை நல்லா தொடச்சிக்கிறேன். கையில் எல்லாம் ஆயிடுச்சு. என் உடம்புல எதுவும் ஆகலை அது வரைக்கும். ஓகே தான். ஓகே, ஐப்ரோ நான் ஆக்சுவலி போடுவேன். ஆனால் இந்த டைம் நான் போடல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கெட் ரெடி வித் மீ நான் வந்து ஆக்சுவலாக போடும்போது நான் போடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐலைனர். ஸோ ஐலைனர் எல்லாருமே வரைகிற ஒரு விஷயம்தான். இதில் புதுசாக எதுவும் இல்லை. ஐலைனர் தான் போட போகிறேன். ஸோ ஐலைனர் போடுவோம்.
நான் வந்து லாக்மேயோட இன்ஸ்டா சம்திங். இப்போ நான் இன்னொரு ஐலைனர் வாங்கியிருக்கேன், அது யூஸ் பண்ணலை. இது வர ஸ்டைல் யூனியனில் வாங்கினேன் ஒரு ஐலைனர், அது நான் இதுவரை யூஸ் பண்ணலை. அதை நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் லாக்மேயோட தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிராண்ட் அப்படி மாற்றி போனேன், டாஸ்லர் லாக்மே இது 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை நான் வேறு பிராண்ட் போனதில்லை, தெரில எப்படி இருக்கும். நான் வந்து லாக்மே தான் நார்மல், நம்ம வந்து நோஸ்டாலஜிக் லாக்மே டாஸ்லர் தான். ஆக்சுவலி எனக்கு இப்போ வரைக்குமே ஐலைனர் கரெக்டாக போட தெரியாது. என் கை இப்படி ஷேக் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் கரெக்டாக இந்த சைட் பெருசாக வரும், சம்டைம்ஸ் இந்த சைட் சின்னதாக வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. இந்த கண்ணில் போட்டுட்டேன், இது இந்த கண்ணும் போடுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஏதாச்சும்? இந்த கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த கண்ணில் போட்டுட்டேன், இந்த கண்ணில் நான் போட்டுடுறேன். 2 கண்ணுமே போட்டுட்டேன். இதுக்கப்புறமா நான் மஸ்காரா போடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் போடல. ஏன் அப்படின்னா எனக்கு ட்ராவல் இதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரில. நான் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். என்ன மஸ்காரா அப்படின்னா மார்ஸோட மஸ்காரா. நான் சொன்னேன் இல்லை, எல்லாமே நான் இப்படி பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். எனக்கு பாக்ஸோட கிடச்சிச்சுன்னா நான் பாக்ஸோட அப்படியே வச்சுருப்பேன். அது என்னோட ஒரு என்ன சொன்னேன் தெரில, அது ஒரு ஹேபிட் எனக்கு. எப்போவுமே நான் வந்து என்ன வாங்கினாலுமே அதோட பாக்ஸ் எனக்கு வந்து தூக்கி போட மனசே வராது, வேணும் அது. அப்படி நான் வந்து மார்ஸோட வந்து மஸ்காரா தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ஆக்சுவலி, அதனால் நான் இது வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கேப்பில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிபி க்ரீம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் பிபி க்ரீம் வந்து பாண்ட்ஸோட ஒரு பிபி க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியா இருக்குல்ல, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல தெரியுது, இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல, இங்கே, அப்புறம் இங்கே, இவ்வளோத்துலேயும் மட்டும் நான் இந்த பிபி க்ரீம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இப்போவே ரெட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக நான் வந்து என் ஃபேஸ் தொட்டேன் அப்படின்னா ரெட் ஆகிடும். அவ்வளோ சென்சிட்டிவ் என்னோட ஸ்கின், அதனால தான் லைட்டாக தான் எடுப்பேன், ரொம்ப எடுக்கவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ யூஸ் பண்ண எனக்கு பயம் இல்லை. நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஓகே, மற்றபடி நான் எதுவுமே நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட அந்த ஐப்ரோவில் இருக்கிற டார்க் அந்த பிளாக் கலர் இது வந்து என் கையிலேருந்து போக மாட்டேங்குது. ஓகே, ஸோ நான் வந்து மோஸ்ட்லி என்னன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு சன்ஸ்க்ரீனை தவிர நான் வேறு ப்ராடக்ட்ஸே நான் யூஸ் பண்ண மாட்டேன். தெரியுது இல்லை, இதுதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் இதை வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணிப்பேன், லைட்டாக அப்ளை பண்ணுவேன். வேணும்னா இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கணும். இது வந்து கவரேஜ்லாம் கொடுக்காது, ஃபவுண்டேஷன் மாதிரிலாம் எது கவரேஜ் கொடுக்காது. ஜஸ்ட் லைட் ஒரு அந்த இடத்துல ஒரு டார்க்னஸ் கம்மியாகிறதுக்கு, லைட் டார்க்னஸ் கம்மியாகிறதுக்கு, ரொம்பலாம் டார்க்னஸ் கம்மியாகாது. இப்படி டேப் பண்ணிட்டு இப்படி பண்ணிக்கணும். டேப் பண்ணாலே ஃபுல்லாக வந்து இது ஆயிரும், ஃபுல்லாக கவர் ஆயிரும். பட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இப்படி 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 பண்ணிட்டு இப்படி கழுத்துக்கலாம். அண்ட் இங்கேயுமே நான் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், தெரியுது அவங்களுக்கு? இவ்வளோதான் நான் நார்மலாகவே இவ்வளோதான் அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி இவ்வளோதான். இனி லிப்ஸ்டிக் போடுவேன். இது மட்டும் தான் என்னோட வந்து மேக்கப் ரொட்டீன் ஆர் கெட் ரெடி வித் மீ. இது ஆக்சுவலாக நான் இன்னும் அந்த மஸ்காரா இதெல்லாம் போடுவேன் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இன்னைக்கு நான் வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப கம்மியாக போட போகிறேன். ஆக்சுவலி நான் என்ன லிப்ஸ்டிக் போடுறதுக்குன்னு யோசிக்கிறேன். நான் வந்து இதை போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக போட போகிறேன். இது வந்து மேபெலின் நியூயார்க்கோட சென்சேஷனல் லிக்விட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா அது இதுதான், இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான். இது வந்து எனக்கு எங்கே போனாலும் இந்த கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்ல அது அட்டாச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கினனால எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்குறேன்.
ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லிப் பாம் இருக்குல்ல, அதை வந்து கை வச்சு ரப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது ஸ்டே ஆகாது, லாங் ஸ்டே ஆகாது. அதனால் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். தெரியுது. ஆனால் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் அந்த சாஃப்டாக வந்து லிப் வந்து சாஃப்டாக தான் இருக்கும். பட் அந்த பாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா அப்ளை பண்ணிட்டேன். அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டேன், சாரி. அதனால தான் நான் ஃபர்ஸ்டே வந்து அதை அப்ளை பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சின்ஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப வேணாம். இது லிப் லைனர். இது போட்டுட்டு இது உள்ளாடி நான் இதை போட போகிறேன். இது போடணுமா அது போடணுமான்னு யோசிக்கிறேன். மேபிலினோட லிப்ஸ்டிக் போடவா இல்லை மார்ஸோட ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. மார்ஸோடது ரொம்ப ரேட்டு கம்மி ஆக்சுவலி. இது குப்சூரத் குச்சிப்புடின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் ஏதோ ஒரு ரீலில் பார்த்தேன். அவங்க வந்து நல்லா இருக்குது, நல்ல கலராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த கலரே ட்ரை பண்ணுறேன். அதுதான் நான் மோஸ்ட்லி அடிக்கடி போடுறது, அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் தான். வேற என்கிட்ட 2 லிப்ஸ்டிக் இருக்குது. பட் நான் அதெல்லாம் விட இது ரெண்டும் தான் வந்து மோஸ்ட்லி டெய்லி யூஸ்க்காக நான் இதுதான் போடுவேன். அதனால இது இப்போ வாங்கி ஒரு 3 வீக்ஸ் ஆயிருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ தான் வாங்கினேன். ஸோ இந்த ஒரு லிப்ஸ்டிக் நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. இந்த லிப்ஸ்டிக் தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் தயவுசெய்து இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை போடுறேன். ரொம்ப லைட்டாக தான் போட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த ஷேடு. ஸோ இவ்வளோதான் என்னோட மேக்கப். அப்படின்னா இவ்வளோதான். நான் மேக்கப்னா எதுவுமே போட மாட்டேன். இது மட்டும் தான். இதுதான் வந்து எல்லாரும் என்கிட்ட வந்து மேக்கப் நிறைய போட்டுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்கப் நிறைய போடல நான். சன்ஸ்க்ரீன்லாம் வந்து ஸ்கின் கேர், அது வந்து மேக்கப் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இந்த ஒரு விஷயம், இது வந்து டேகா ஸ்கின் கேரோட ஒரு டியோஸ்டிக். ஆக்சுவலி இதோட ரேட் கொஞ்சம் அதிகம் தான், 400 and 450. ஸோ ரேட்டு கொஞ்சம் அதிகம். பட் இது நல்ல ஸ்மெல். ஆக்சுவலி ஒரு ரோஸ் ஸ்மெல்லாம் பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு, இது ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டப்பா. இதை ரிமூவ் பண்ணி இந்த மேலே இருக்குல்ல இந்த திங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த டியோஸ்டிக்கை நம்மளோட கையில் லாங் லாஸ்டிங்கும் கூட. ஸோ செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் கழுத்தில். அப்புறம் எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் அப்படி போட்டுக்கோங்க, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் நல்ல ஸ்மெல்லு. ஸோ இந்த ஒரு டியோஸ்டிக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு இது ஒர்த்த தோணலை. நான் வந்து ஒருத்தங்க யூடியூப்பில் போட்டதை பார்த்தா நான் வந்து ஆசையாக வாங்கினேன். பட் ஒர்த் ஆஃப் மணியான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்ல யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி டியோஸ்டிக் இதெல்லாம் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். இனி வந்து இந்த முடியை வந்து போனிடெயில் போடணும். ஏன் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதுக்கு ஃப்ரீ ஹேர்லாம்? அதுவும் இல்லாமல் எனக்கு ஃப்ரீ ஹேர் செட்டே ஆகாது. ஒரு மாதிரி காமெடி உச்சக்கட்டத்தில் இருக்கும். அதனால் நான் ஃப்ரீ ஹேர் போடுறத விட மோஸ்ட்லி நான் போனி போடுறதா வந்து விரும்புவேன். ஸோ இனி வந்து போனிடெயில் மட்டும் தான் போடணும். அதையும் போட்டுட்டு வரேன். நான் வந்து போனிடெயில் போட்டுட்டேன். இவ்வளோ தான் என்னோட கெட் ரெடி வித் மீ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நைட்டு வந்து ட்ராவல் பண்ணும்போது எதாவது சாப்பிடணும். நான் வந்து ஸ்டாப்லாம் நிறுத்துவாங்கல்ல, ரெஸ்ட் ஸ்டாப்ஸ்லாம் ரெகுலர். ஸோ அப்போல்லாம் அந்த ஸ்டாப்லலாம் போய் நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை விட எனக்கு பயம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்கே பஸ் எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம். அதனால தான். ஸோ நான் வந்து அதுக்காக ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், ஒரு 10 rupees வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, சின்ன வாட்டர் பாட்டில், அது நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம், ரெஸ்ட் ரூம் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மோஸ்ட்லி குடிக்க மாட்டேன். கொஞ்சம் தான் குடிப்பேன் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம். ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு பன்னு நான் வாங்குவேன் அது சாப்பிட்றதுக்காக நைட்டு. ஸோ இது ரெண்டும் வாங்கிட்டு நான் வந்து வரணும். ஸோ இப்போ நான் போய் வாங்க போகிறேன். பஸ் ஏறிட்டேன். ஸோ பஸ்ஸில் தான் இருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே நிறைய விஷயங்கள் தெரியும். பஸ் நிற்கிறேன். நான் காமிச்சு தரேன். இந்த பஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். என்ன வித்தியாசமாக இருக்குன்னா, இந்த வெளில பார்த்தீங்களா எல்லாமே உட்டனில் செய்த மாதிரி இருக்குது. பட் உட்டனில் எல்லாம் செய்யலை.
வந்துட்டேன். பெட்ஷீட்டு பாட்டில் கொடுத்தாங்க, அவ்வளோதான். தூங்க போகிறேன். ஏசி இது ஓப்பனில் இருந்துச்சு. நான் வந்து பிளாஸ்டர் போட்டு மூடிட்டேன் கைஸ். என்னோட ஒரு ஐடியா. பிளாஸ்டர் வந்து இது ஃபுல்லாக இப்படி ஓப்பனில் இருந்துச்சு. எனக்கு வந்து சப்போஸ் குளிர் தாங்க முடியாதுன்றதுனால. டிராஃபிக் பாருங்களேன். போகலான்னு பார்த்தா இங்கே ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. பெங்களூரே டிராஃபிக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மறக்காம